கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் ஹோலி மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நாம் பார்க்க போகிற வார்த்தை என்னவென்றால், மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில், அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதேயுங்கள். இயேசு சொல்லுகிறார், ஆம், வனாந்திரத்தில் இருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போகாதீங்க. இயேசு அறை வீட்டுக்குள்ளே இருக்கிறார், நீங்கள் நம்பாதீங்க. இயேசு அங்கே இருக்கிறார் என்றால் நம்பாதீங்க. இயேசு இங்கே வந்து இந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்பாதீங்க. ஆம், இயேசு வரப்போகிறார் என்றாலும் நம்பாதீங்க. அவருடைய வருகை எல்லார் கண்களும் காணும்படி பகிரகமாக இருக்கும். ஆகையால் நீங்கள் நம்பி மோசம் போகாதீர்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், நிறைய பேரை மோசம் செய்வார்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளவர்களையும் அவர்கள் வஞ்சிப்பார்கள். ஆகையால் இந்த காலகட்டத்தில் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க. இயேசு வருகிறார் என்று இந்த நாளில் ஒரு கூட்ட ஜனங்கள் போய் காடுகளில் இருந்து இயேசுவே என்று கூப்பிட்டார்களாம். ஆம், செப்டம்பர் 23, 24 இயேசு வருகிறார் என்று ஜாஷ்வா பாஸ்டர் சொன்னதுனால ஜனங்கள் அதையெல்லாம் நம்பி ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கூடி சேர்ந்து வனாந்திரமான ஒரு இடங்களில் போய் இயேசு வருகிறார் வருகிறார் என்று இயேசுவை எதிர்பார்த்து ஜனங்கள் அப்படியே காத்து கொண்டு இருந்தார்களாம். இதெல்லாம் என்னவென்றால், ஜனங்கள் வேத வசனத்தை அறிந்து கொள்ளவில்லை, வேத வசனங்களபடி வாழவில்லை, வேத வசனத்தில் இருக்கிற சத்தியம் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாததினால தான். ஆம், வேதத்தை நன்றாய் படிக்காதவர்கள், வேதத்தை தியானிக்காதவர்கள், வசனங்களை அறியாதவர்கள் இவ்விதமான மூடத்தனத்தில் பங்கு பெறுகிறார்கள். இன்றைக்கு அவனமாய் தான் ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யார் என்ன சொன்னாலும் இது உண்மையா, இது வசனத்தின்படி இருக்கிறதா என்ற அறிவு இல்லாமல், அதை ஆராய்ந்து பார்ப்போம் என்ற தெளிவு இல்லாமல் ஜனங்கள் இன்றைக்கு அவனமாய் போய்கொண்டிருக்கிறார்கள். நாம் ஜனங்கள் சொல்வதெல்லாம் நம்பி அவர்கள் பின்னாடி நாம் போகக்கூடாது. என்ன நடந்தாலும் அது வசனத்தின்படி இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். கர்த்தர் நமக்கு வேத வசனத்தை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். ஆகையால் வேத வசனத்தை நன்றாக கற்று அறிந்து அதன்படி நடக்க பழகி கொள்ளுங்கள். இனி வரும் காலங்கள் இவ்விதமான கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். சாத்தான் தீர்க்கதரிசிகளை எழுப்புவான். அந்த கிறிஸ்துவனுடைய காரியங்கள் நடப்பதற்காக சில ஆத்துமாக்களை பழிவாங்குவதற்காக, சில ஆத்துமாக்களை சிறைப்பிடிப்பதற்காக சாத்தான் செய்கிற சதியாய் கூட இருக்கலாம். ஆகையால் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, வேத வசனத்தை அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஜெபித்து பரிசுத்த ஆவியானோட கேளுங்க. அவர் உங்களை நல்ல வழியில் நடத்துவார். அவர் நம்மை நடத்துவதற்காகவே இயேசு கிறிஸ்து அவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை நீதியின் பாதையில் என்னென்ன நம்ம செய்யணும் என்பதை அவர் சொல்லி கொடுத்து நடப்பதற்காகவே, நம்மை வழி நடத்துவதற்காகவே நம்மளோடு கூட இயேசு கிறிஸ்து ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். ஆகையால் நல்ல ஜெபிங்க, வேத வசனத்தை நன்றாய் படிங்க, வசனத்தின்படி நடங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். இந்த நேரத்தில் கூட 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் நாம் பார்க்கும்போது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம், நாம் இந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாக இருக்கணும். அதே டைமில் நாம் குழந்தைகளைப் போல பால் உண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. வேத வசனத்தை நன்றாய் கற்றறிகிறவர்களாய் இருக்க வேண்டும்.
நன்றாய் கற்றறிந்து வேத வசனத்தின்படி நம்ம வாழும்போது ஒருவரும் நம்மளை அசைக்க முடியாது, ஒருவராலும் நம்மை வஞ்சிக்க முடியாது. ஆகையால் எல்லா காரியங்களையும் நாம் கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் இனி நடக்கப் போகிறது. கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் உரைத்து விட்டு போயிருக்கிற எல்லா காரியங்களும் இனி நடக்க போகிறது. இவ்விதமான நிறைவேறுதலின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும். சத்தியத்தை நன்றாய் அறிந்தவர்களாய் நாம் இருக்கணும். அப்பொழுதுதான் யாரும் நம்மளை வஞ்சிக்க மாட்டார்கள், நாமும் யாரிலும் வஞ்சிக்கப்பட மாட்டோம். இந்த நாளில் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். இயேசுவை போல அற்புதங்களையும் அடையாளங்களும் நம் கண் முன்பாக செய்து காட்டுவார்கள். ஆனாலும் நீங்கள் நம்பாதீர்கள். வேத வசனம் சொல்லுது, நீங்கள் நம்பாதீங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார், கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். வேத வசனத்தின்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து அறிகிற தெளிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதற்கு முன்பாக உங்கள் மனதை நிலைப்படுத்தி, அந்த மனதில் இருக்கிற காரியங்கள் என்னென்ன காரியங்கள் எழும்பினாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் நிலைப்படுத்தி உங்களை நீங்கள் நிதானித்து வேத வசனத்தில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. வேத வசனத்தின்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். அப்போ கர்த்தர் உங்களுக்கு தெளிவு தருவார். அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆகையால் இந்த காலத்தில் வாழ்கிற நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எச்சரிக்கை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வேத வசனம் பல வகைகளில் நம்மளை எச்சரிக்கிறது. ஆகையால் நாம் ஏமாந்து போகாதபடி எல்லா காரியங்களையும் நாம் விழித்திருந்து ஜெபித்து வேத வசனங்களை நன்றாய் தியானித்து கர்த்தருக்குள்ளே நாம் இருக்கும்போது நிச்சயமாக அந்த இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, கர்த்தராகிய இயேசு பகிரங்கமாய் நாம் வரும்பொழுது நாம் எதிர்கொண்டு போகிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக.